முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருடைய இல்லத்திலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கழகத்தையும் ஆட்சியையும், அதுவும் நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியை இந்த வருகின்ற 4 ஆண்டுகள் மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமும் தமிழ்நாட்டிலே தொடர்வதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவருமே கூடி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டு ஒருமித்த கருத்து, ஒட்டுமொத்த கருத்து, அந்த கருத்து என்பது தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும், அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுடைய உலகம் முழுமையும் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும், அந்த விருப்பம் என்னவென்று சொன்னால் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் தலையீடு என்று சொன்னால் முழுமையான அளவிற்கு அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அதாவது நான் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிடிவி தினகரனை சார்ந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துங்கள் என்று ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய விருப்பம், பொதுமக்களுடைய, தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய விருப்பம், தலைமை கழக நிர்வாகிகளுடைய விருப்பம், நாடாளுமன்ற உறுப்பினருடைய விருப்பம், சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடைய விருப்பம். எனவே அந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவுதான் கட்சியும் கழகத்தையும் ஆட்சியும் இனி தினகரன் சார்ந்த, டிடிவி தினகரன் சார்ந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு எல்லளவும் கட்சியிலும் ஆட்சியிலும் எந்தவித ஒரு தலையீடு இல்லாமல் முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு கழகத்தையும் ஆட்சியும் வழிநடத்துவோம் என்கின்ற அளவிற்கு விரிவாக விவாதிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே முடிவெடுக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் மற்றும் கழகத்துடைய அத்தனை பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய விருப்பம், பொதுமக்களுடைய விருப்பம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாவும் இப்போதை பொறுத்தவரை கட்சியை வழிநடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை, ஒரு கழகத்தை ஒரு எஃகு கோட்டை மிக்க இயக்கமாக 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். எனவே நம்முடைய இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இப்போதை பொறுத்தவரையிலே ஒரு குழு டே டு டே அஃபேர்ஸ், அன்றாட நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கும் கொண்டு செல்வதற்கும், கழகத்தை கொண்டு செல்வதற்கும் ஒரு குழு அமைக்கப்படும். அது விரைவிலேயே அது அறிவிக்கப்படும். அனுமதி பெறல, கட்சியினுடைய தலைமையோட அனுமதி பெறல, இந்த கூட்டத்தை நாங்க எடுத்துக்க முடியாது, மாவட்ட செயலாளர்களை டிஸ்கஸ் பண்ணோம், எம்எல்ஏக்களை டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லி அவர் ஒரு கருத்து. யாரு அவரு பாத்தீங்கன்னா கருத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அவருடைய கருத்து என்பது அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதுவும் எல்லாம் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமைகள் நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்தது. அதை பெரிய அளவுக்கு அது கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே நான் தான் என்னுடைய முன்னுரையிலே சொன்னேன், எல்லா அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், அவர்களுடைய முதலமைச்சர் உட்பட ஒட்டுமொத்தமான கருத்து நான் சொன்ன இந்த கருத்து தான்.
அதைத்தான் இன்றைக்கு எல்லோரும் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் கழகமும் சரி ஆட்சியும் வழிநடத்த செல்லப்படும். You are accepting the demands of OPS. No. See, there are two things. ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைக்கு அவர் ரெடினாரு, நாங்களும் பேச்சுவார்த்தை ரெடினோம். பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில் வந்து நாளைக்கே அவர் வந்தால் கூட நாங்கள் வந்து பேசுறது தயாராக இருக்கோம். தட் இஸ் செப்பரேட் இஷ்யூ. அந்த இஷ்யூ பொறுத்தவரை செப்பரேட். நாங்கள் வந்து அதை வரவேற்கிறோம் தான், இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்லுவோம். வரட்டும். ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக இருக்க விரும்புகின்றோம். ஒற்றுமையாக கழகத்தை வந்து பார்த்தா கட்டுக்கோப்புடன் கொண்டு செல்ல விரும்புகின்றோம். ஒற்றுமையாக கழக கட்டுக்கோப்புடன் சென்று இரட்டையிலையை மீட்டு மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய சின்னம், நம்முடைய அம்மாவுடைய சின்னத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. எனவே அதில் வந்து எந்தவித மாறுபாடு நாளைக்கே வந்தால் கூட அது பேசுவோம். ஆனால் இந்த கருத்து என்பது இது அடிமட்ட தொண்டர்களுடைய அந்த உணர்வுகள், பொதுமக்களுடைய உணர்வுகள், அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் விவாதம் செய்து இனிமேல் எந்த எக்காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சரி கட்சியும் சரி ஆட்சியும் சரி அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு முழுமையானவருக்கு நாங்கள் வந்து கழகத்தை வழிநடத்துவோம், ஆட்சியை வழிநடத்துவோம்.